160 சிஆர்பிசியில் குற்ற விசாரணை முறை சட்டம் சட்டப்பிரிவு 160 2013 ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். 2018 ஒரு திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு விக்டிமா இருக்கீங்க, நீங்க ஒரு சாட்சியாவே இருக்கீங்க அந்த வழக்கில் அப்படின்னா கூட 15 வயது முடியாத ஒரு ஆணை அல்லது 65 வயது முடிந்த ஒரு ஆணை அல்லது எந்த வயதுடைய ஒரு பெண்ணையும் அல்லது எந்த வயதுடைய பிசிக்கலி மென்டலி டிசேபிள்டு பர்சன் இருப்பார் இல்லையா, அவங்கள விசாரணை என்ற பெயரில், இன்ட்ராகேஷன் எக்ஸாமினேஷன் என்ற பெயரில் காவல் நிலையத்திற்கு அழைக்கவே கூடாது போலீஸ் அப்படின்னு ஸ்ட்ரிஞ்சண்டா பெரிய சட்டப்பிரிவு கொண்டாந்துட்டாங்க. இப்போ பெண்களை போலீஸ்னு கூப்பிடவே கூடாது விசாரணைக்கு. சாட்சியே விசாரணை கொடுக்கும்னா கம்ப்ளைண்ட் விக்டிம் பாவம், அவங்க போலீஸார் தான் அந்த சாட்சியுடைய வீட்டில் போய் விசாரிக்கணும் இருக்கு. இதை மீறி யாராவது பெண்களை 15 வயது முடியாத ஆணை, 65 முடிந்த ஒரு ஆணை அல்லது பிசிக்கலி மென்டலி சேலஞ்சு உள்ள எந்த வயசு உடைய ஒரு ஆண் பெண்ணை யாரையோ திருநங்கையோ காவல் நிலையத்திற்கு வாங்க விசாரிக்கணும்னு சொல்லி காவல்துறையினர் யாராவது சமன் அனுப்புனாங்க, 160 அனுப்புனாங்க அப்படின்னா புதுசாக ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வந்தாங்க 2013. இந்திய தண்டனை சட்டம் 166A பிரகாரம் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தண்டனை கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். அதை சமீபத்தில் கூட நான் பேசினேன். கமலஹாசன் இந்தியன் 2 படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது கிரேன் விழுந்து 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசனை விசாரணைக்காக வேண்டி, அவர் அக்யூஸ்ட் இல்லை, குற்றவாளி இல்லை, ஆனால் விசாரணைக்கு கிரைம் பிராஞ்சில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி சிட்டி கிரைம் பிரான்ச் ஒரு சமன் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் 160 சிஆர்பிசியில் 65 வயது முடிந்த நபரை விசாரணைக்காக வேண்டி காவல் நிலையத்திற்கு கூடக்கூடாது, அவர் வீட்டில் போய் தான் விசாரிக்கணும் இருக்கு. கமலஹாசனுக்கு வயசு 65 முடிஞ்சு 66 முடிஞ்சு 67 ஆக போகுது. எப்படி நீங்க கூப்பிட்டீங்க? நீங்க கமலஹாசன் போக தேவையில்லை. கமலஹாசன் சட்டம் தெரியலன்னா காவல்துறைக்குமா சட்டம் தெரியல சார்? கமலஹாசன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கமலஹாசனை தெரியுதுங்க சார். சாதாரண மக்களுக்கு எத்தனை கமலஹாசன் இருக்காங்க சாதாரண மக்கள்? நான் என்ன சொல்ல வந்தேன், கமலஹாசன் என்ற ஒரு பாப்புலர் நபர், அவருடைய பிறந்தநாள் எப்போங்கிறது எல்லாரும் ரசிகர் மட்டத்தில் உலகமே தெரிகிறது. அப்போ நீங்க இக்னரண்டா இருந்து அவருக்கு ஒரு சமன் அனுப்புனது தவறு அப்படின்னு சொல்றேன். அதனால யாராவது ஒரு நபர் காவல்துறையினர் விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லணும்னா பெண்கள் அப்படின்னா விசாரணைக்கு கூப்பிடவே கூடாது. பிசிக்கலி மென்டலி சேலஞ்சு பர்சன்னா கூப்பிடவே கூடாது. 15 வயசு முடியா இருந்தனா விசாரணைக்கு கூப்பிடவே கூடாது. அதுக்கு மேல பெரிய ஒரு ஆணா இருந்தனா உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டு 65 வயசு முடிந்து போச்சுன்னா கூப்பிடக்கூடாது. இல்லைனா மட்டும்தான் காவல்துறைக்கு விசாரணைக்கு கூப்பிடணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் பாலியல் தாக்குதல் அல்லது பாலியல் வல்லுறவு குற்றங்களில் சம்பந்தப்பட்ட விக்டிமா இருந்தனா காவல்துறையினர் கூப்பிடவே கூடாது. ஆனால் கூப்பிடுறாங்க அப்படின்னா அது காலங்காலமாக நடந்த விஷயத்தை சில பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா தவறு. அந்த காவல் அலுவலர் மீது நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். கண்டிப்பா சார். இது ஒரு காவல்துறைக்கும் இது முக்கியமான ஒரு விஷயமா தெரியுது. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் அனைவருமே இந்த ஒரு பேசிக் விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.